ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2024 குரோதி வருடத்துடைய குரு பெயர்ச்சி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த குரு பெயர்ச்சி திருக்கணிதப்படி 30/4/2024 சித்திரை மாதம் 17ஆம் தேதியும், வாக்கியப்படி 1/5/2024 சித்திரை மாதம் 18ஆம் தேதியும் குரு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்கள் கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கும் கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரியாக தான் இருக்குங்க. அதாவது உங்களுக்கு 100% அக்யூரேட்டான பலன்களை உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு இல்லைங்களா, அதில் கிரகங்களுடைய பொசிஷன், அப்புறம் இப்போ என்ன திசாபுத்தி போயிட்டுருக்கு, ப்ளஸ் கோச்சாரத்துடைய நிலை, இதை எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு 100% அக்யூரேட்டான பலன்களை நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த கோச்சார குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு சரியாக தான் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு இது வரைக்கும் அஷ்டமத்தில் இருந்த குரு இப்போ பாக்கிய குருவாக மாறுறாரு. அதாவது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்திருக்கும். இந்த ஒரு 8 to 6 மாதங்கள் என்னென்னா, அதுவும் லாஸ்ட்டு 6 மந்த்தாகவே உங்களுக்கு என்னென்னா ரொம்ப டிப்ரெஷன்ஸ், அதாவது கூட இருந்தவங்களே சில விஷயங்கள்லாம் பண்ணி அது உங்களால் பொறுத்துக்க முடியாமல் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ப்ளஸ் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிருக்கும். அதுவும் இல்லாமல் மன இறுக்கம், பயங்கரமான இது, எதை தொட்டாலும் ஃபெயிலியர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். ஏன்னா ஜென்மத்தில் உங்களுக்கு கேது இருக்கு இல்லையா, அப்போ கேதுவும் சந்திரனும் இணையிறது நல்லது கிடையாது. ஆனால் இந்த பாக்கிய குரு உங்களுக்கு இப்போ 9ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு. குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு, ப்ளஸ் கேதுவையும் பார்க்குறாரு. அப்போது கேது நினச்சாலும் கெட்டது செய்ய முடியாது. கெடுபடலங்கள் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு சுத்தமாக இருக்காது. இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிக்க முடியுமோ அத்தனை விஷயங்களுமே சாதிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பாக்கிய குரு உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள்லாம் கொடுக்க போகுதுங்க. உங்களுக்கு குரு 3ஆம் இடத்தை பார்க்குது, உங்களுடைய ராசியை பார்க்குது. அதுக்கப்புறம் 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். அப்போ நீங்கள் நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணணும். 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம், லக்ஷ்மி கடாட்சமான ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், தெய்வீக கடாட்சம், இது எல்லாமே 5ஆம் இடத்துல இருக்குது. அப்போ என்னென்னா, இவ்வளோ நாளாக இருந்த விஷயங்களை காணலி இப்போ உங்களுக்கு தெய்வமே, நீங்கள் கும்பிடுற தெய்வமே துணை இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வருதுங்க. இந்த பாக்கிய குரு அவ்வளோ விஷயங்களை உங்களுக்கு செய்ய போகிறாருங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தொழிலில் ப்ரெஷர் இருந்தாலும் இனி இருக்காது. தொழில் நல்ல முன்னேற்றங்களாகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் நிறைய பேர்த்த போய் உங்களுடைய பிஸ்னஸை பற்றியும் உங்களோட ஒர்க் பற்றியும் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அது நிறைய படி ஏறி இறங்கியிருப்பீங்க. பட் ஆனால் அந்த சைட்லேருந்து எந்த ரிப்ளையும் இருக்காது. அதனால் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்திருப்பீங்க. என்னடா அதுன்னு மனக்கவலைகள் இருந்திருக்கும். ஆனால் இப்போது அந்த சைட்லேருந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு சைட்லேருந்து பல சைட்லேருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும். அதனால் இந்த குரு பயிற்சியை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எதில் நீ உங்களோட உழைப்பை கொடுக்கறதுக்கு, பொதுவாக கன்னிராசி உழைப்பை கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க, எப்போவுமே எனி டைம் தயாராக இருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆகிறது உறுதிங்க. கேது வந்திருக்கு நீங்கள் நினைக்காதீங்க. கேதுவோடைய பலன்கள்லாம் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் மாறும். அதாவது ராகு கேதுவோடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்குறது எதுனா குருவோடைய பார்வைங்க. அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். கொஞ்சம் இடமாற்றங்கள் எதிர்பார்க்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி இடமாற்றத்தையும் கொடுப்பாருங்க. அது உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி. ஒரு சிலருக்கு வீடே மாற்றக்கூடிய அமைப்பு, வேறு ஊருக்கு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அங்கே போய் இன்டர்வியூ உங்களோட ரெஸ்யூம்ஸை கொடுத்துருப்பீங்க. நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. பட் ஆனால் அங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இருந்திருக்காது. இப்போ உங்களுக்கு 3ஆம் இடம்ங்கிறது தான் கம்யூனிகேஷன்ஸ். அங்கேருந்து கம்யூனிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணக்கூடியது, ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். அதே மாதிரி வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளும் உறுதியாக உண்டுங்க. படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்தணும். ஞாபகம் மறதி இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ராசியிலே உங்களுக்கு கேது இருக்கு இல்லையா. பட் ஆனால் என்னென்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த பிரெயின் ஷார்ப்னஸை குறிக்கக்கூடியது 3ஆம் இடம் தான். அந்த இடத்தவே குரு பார்க்குது. அதே மாதிரி 5ஆம் இடம்ங்கிறது ஞானம். ஸோ உங்களுக்கு இயற்கையிலேயே இந்த ஒரு வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு. நீங்கள் முழு முயற்சிகள் பண்ணும்போது
பண்ணும்போது அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நல்ல ரேங்க் ஹோல்டராக வரதுக்கு உண்டான அமைப்பு. அதாவது நீங்கள் ஒன்றுமே படிக்கலைன்னா கூட இதில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டீச்சர்ஸே உங்களை என்ன செய்வாங்க, பாராட்டுவாங்க. அதே மாதிரி காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, காலேஜ் படிக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குங்க. பிஜி படிக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது எம்ஃபில், பிஹெச்டி இந்த மாதிரி படிக்கிறீங்க இல்லையா, அவங்களும் வந்து என்னென்னா நல்ல ரேங்க்கில், நல்ல ஒரு ரொம்ப அற்புதமான மற்றவங்களால் பாராட்டப்படக்கூடிய அளவுக்குள்ள உங்களுடைய விஷயங்களை நீங்கள் முடிச்சுட்டு நல்ல முறையில் வெளியில் வரதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வெளியில் வந்தோன்னே உங்களுக்கு என்ன விஷயங்களை நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களும் சாதிக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானாகவே தேடி வரும். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பொதுவாக 9ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிற அந்த டைமில் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய லெவல் உச்சத்துக்கு தூக்கி விடும். உங்களுடைய ராசியிலேயே கேது வேற இருக்காரு. கேது தான் கலைக்குண்டான கிரகம். இவ்வளோ நாள் உங்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்காம இருந்தா கூட இப்போ குரு அனுகிரகம் இருக்கு. குரு பலம் வந்து பூரணமாக இருக்குது. அப்போ கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் 100க்கு 200% நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எதுவுமே நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா கிடைக்காது, தானாக தேடி வராது. ஏன்னா ஜென்மத்தில் கேது இருக்கு, அதுக்கு உண்டான எஃபர்ட்டும் நீங்கள் போடணும். குருவோடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கனால கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து என்னென்னா நிறைய வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி உயரிய ஆல்ரெடி நீங்கள் சினிமா ஃபீல்டு, அதாவது கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உயரிய விருதுகள், பாராட்டுகள், அதே மாதிரி அவார்டு எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இது கிடைக்கும். அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் யார் என்னன்னு தெரியாமல் இருந்தால் கூட உங்களோட உழைப்பை நீங்கள் போட்டுகிட்டே இருக்கும்போது உங்களை பற்றின விஷயங்கள், ஏன்னா 9ஆம் இடத்துல குரு வந்திருக்கு, அப்போ கட்சி மேலிடத்துக்கு போகும். அதுக்கு உண்டான ஒரு பதவியை கொடுப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, இந்த பதவியெலாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. பட் ஆனால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கட்சி மேலிடமே கொடுக்கும். மக்களுடைய ஆதரவு அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு இருக்குது. அப்போது அந்த 9ஆம் இடம்ங்கிறத என்னென்னா நல்ல பேர், சொசைட்டியில் நம்ம மதிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே 9ஆம் இடம் தான். அப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மக்களுடைய ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கும். திடீர்னு நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் வந்து பெரிய லெவலில் பிரபலியமாக்கி விட்டுரும் உங்களைய. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான டைமு. பெண்களை பொறுத்த வரைக்குங்க இப்போது வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு விஷயங்கள் செய்யணும், ஒரு ஆன்லைனில் ஒரு விஷயம் செய்யலாம், இல்லை ஒரு ஜாப் போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு நாள் நீங்கள் ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் கிடச்சிட்டு இருந்திருக்காது. இப்போது வந்து கன்னியா ராசி இருக்கவங்களுக்கு, அந்த பெண்களுக்கு, அதாவது சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதம் மாதிரி. இதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் வந்துடலாம். வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், அதாவது வந்து ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கும் இது நல்லா வந்து உங்களுக்கு உயர்வானதும் வெற்றியும் தேடி கொடுக்கும் உங்களுக்கு. இதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இந்த டைமில் வந்து யோசிக்காதீங்க. நீங்கள் இவ்வளோ நாளாக யோசித்து வச்சுருந்ததை இப்போ வந்து என்ன செய்யுங்க, நடைமுறைப்படுத்துங்க. அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக, அதாவது 100% ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மட்டும்தான். அதாவது குரு வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதேமாதிரி வெளியூர், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், 5ஆம் இடங்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம், தாய்வழி சொத்துக்கள். பொதுவாக கன்னியா ராசி, கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. இப்போ இந்த குரு பயிற்சி இருக்கனால இந்த பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு தானாகவே கைகூடி வரும். இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து அப்படிங்கும்போது அதை நீங்கள் விற்றுட்டு வேறு பக்கம் போகக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு இருக்கனால கொஞ்சம் பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்து அங்கே நீங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியோ அல்லது வீடு கட்டக்கூடிய விஷயங்களோ நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, அந்த கோயிலுக்கு போக முடியாமையே போயிட்டுருக்கும். இப்போ வந்து என்னென்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு ஒருத்தங்க வந்து இந்த கோவிலுக்கு நான் போகிறேன், நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஒரு புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. கோவில், அதே மாதிரி குருநாதர், 9ஆம் இடம்ங்கிறது வந்து குருநாதர். இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு குருநாதரை நல்லா தேடிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு நல்ல குருநாதர் கிடைப்பாங்க, நல்ல வழிகாட்டி கிடைப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, குருன்னா என்னென்னா ஆன்மீகத்துக்கு மட்டும் கிடையாது, அது ஸ்பிரிச்சுவல் மட்டும் கிடையாது. உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியே என்னென்னா 9ஆம் இடம் தான். ஒருத்தருக்கு 9ஆம் இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு, அதாவது குழப்பமான நிலையில் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்குது அப்படின்னா சொல்லி கொடுக்கறதுக்கு தானாகவே ஒரு கைடு வந்துருவாங்க. கைடுனா
என்னென்னா நல்ல வழிகாட்டி. எந்த விஷயமே 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒருத்தங்க நமக்கு வழிகாட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, எந்த விஷயமுமே எதிர்பார்க்காத நபர்கள் தான் குறிக்கும் 9ஆம் இடம் அப்படிங்கிறது. பொதுவாகவே நம்மளுடைய அப்பா நம்மக்கிட்ட ஏதாவது எதிர்பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். நம்மளுடைய குழந்தை நல்ல நிலைக்கு வரணும், உங்களோட வளர்ச்சியை நினச்சி சந்தோஷப்படுற ஒரே ஜீவன் வந்து உங்களுடைய அப்பா அம்மா தான், தந்தை தான். அப்போது அந்த தந்தை குறிக்கக்கூடியது 9ஆம் இடம் தான். அதே மாதிரி தான் குருவும். ஸோ ஒரு குரு அப்படிங்கிறது உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறது வந்து 9ஆம் இடம் தான். இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி, நல்ல குரு கிடைப்பாங்க. ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு உபாசனை எடுக்கிறது, அதே மாதிரி மந்திரங்கள், பூஜைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ சித்தியாகும். இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள்னால தடைப்பட்டு போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, இந்த டைமில் வந்து 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, 9ஆம் இடத்துலையும் இருக்கார். அப்போ வந்து சின்ன சின்ன உபாசனைகள் எடுங்க. அது வந்து கை மேலே உங்களுக்கு பலன்கள் கொடுக்கும். கோவில்களுக்கு போகக்கூடியது, சிறு தூர பிரயாணங்கள் உங்களுக்கு வந்து என்னென்னா அலைச்சல்கள் இந்த தடவை கொஞ்சம் நிறையாவே இருக்கும். அது வந்து உத்தியோக ரீதியாகவோ, தொழில் ரீதியாகவோ, ஆன்மீக ரீதியாகவோ எதுவாக வேணால் இருக்கலாம். பட் ஆனால் என்னென்னா குரு 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் யாரையாவது கம்யூனிகேட் பண்ணுறது, அதே மாதிரி செக்கில் கையெழுத்து போடுறது, உங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து ரொம்ப பிஸியாகிடுவீங்க. ஸோ அப்போது நீங்கள் எந்த விஷயத்தில் கையெழுத்து, ஒரு லெட்டராக இருந்தாலும் அதை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடணும். ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசியில் இப்போ கேது இருக்கார், குரு பார்வை இருக்குது, நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். பட் ஆனால் இருந்தாலும் கன்னியா ராசி, கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஒருத்தவங்களை நம்புவாங்க. அந்த நம்பிக்கைக்குரியவங்களே அவங்கள ஏமாற்றிட்டு போவாங்க. இது வந்து இயல்பு தான். ஸோ புதன் அப்படிங்கிறது வந்து பெற்றோர்களால் கைவிடப்பட்ட ஒரு கிரகம். இதை வந்து எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது கன்னியா ராசி, கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்க எப்போவுமே ஒரு விஷயம் வந்து என்னென்னா நம்பணும், அதே நேரத்தில் கவனமாகவே இருக்கணும். ஏன்னா ஒருத்தங்க மேலே நம்ம நம்பலைன்னா ஒரு பிஸ்னஸோ எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, குரு 3ஆம் இடத்தை பார்க்குது. 3ஆம் இடம்ங்கிறதா எழுதுறது, ரைட்டிங்கு, கம்யூனிகேஷன் எல்லாமே. நீங்கள் ஒரு விஷயம் பேசுகிறதா இருந்தால் கூட இந்த பேசுகிறதுனால அவங்க ரெக்கார்ட் பண்ணால் நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பேசணும். அதே மாதிரி ஒரு லெட்ரு, இமெயில் அனுப்புறது, செக்கு கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி எந்த ஒரு கம்யூனிகேஷனாக இருந்தாலும் அந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு குரு வந்து 7ஆம் அதிபதி நல்லது தான் செய்வார், இருந்தாலும் பாதகம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் கொடுத்துருவார். ஸோ கன்னியா ராசி, கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் கவனமாக இருக்கிறது வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கக்கூடிய விஷயம். இந்த திடீர் அதிர்ஷ்டத்தெல்லாம் கொடுத்துருவார். அதாவது 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம், குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலைமை. 5ஆம் இடம்ங்க தான் லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. எக்கனாமிக்கலாக வந்து நல்ல பெரிய வளர்ச்சி தான் உங்களுக்கு. எக்கனாமிக்கலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப வளர்ச்சி. எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள், நல்ல விஷயங்கள், திடீர்னு அதிர்ஷ்டங்கள்லாம் உங்களுக்கு தானாக தேடி வரும். கன்னியா ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.